ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் க்ளீனிங் டிப்ஸ் பார்க்க போகிறோம். என்ன க்ளீன் பண்ண போகிறோன்னா உடன் டோர், உடன் சோஃபா இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மெயின் டோரில் பாருங்கள், அவ்வளோ டஸ்ட் இருக்குது, அவ்வளோ அழுக்கு அடைஞ்சிருக்கு. இது கொஞ்ச நாள் க்ளீன் பண்ணலை, அதனால் ரொம்ப அழுக்கு அடைஞ்சிருக்கு. இதை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெயிண்ட் பண்ணுற ப்ரெஷ் எடுத்து, சாஃப்டாக இருக்க ப்ரெஷ்ஷு எடுத்து அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் தொடச்சிடணும். டஸ்ட்டோடு நம்ம க்ளீன் பண்ண முடியாது, அதனால் அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் தூசி என்ன இருந்தாலும் அதை லேசாக அப்படி தடவுனா வந்துடும். இது சாஃப்டான ப்ரெஷ்ஷாக எடுத்துக்கணும். இதை ஏன்னா இதில் மைன்யூட்டாக வேலைப்பாடுகள்லாம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அதில் கண்டிப்பாக டஸ்ட் இருக்கத்தான் செய்யும். அழுக்கும் அடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அது சேர தான் செய்யும். அதனால் முதல்ல அந்த டஸ்ட்டெல்லாம் தொடச்சிட்டு, அதுக்கப்புறம் இன்னொன்று கொஞ்சம் ஹார்டாக இருக்க ப்ரெஷ்ஷை எடுத்துக்கிட்டு, ரொம்ப சாஃப்டாக இருந்தால் அது அப்படி குழஞ்சி போயிடும். கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் எடுத்துகிட்டு அதில் தேங்காய் எண்ணெயை தொட்டு ஒவ்வொரு இடமா அப்படி தடவ வேண்டியது தான். நல்லா தேய்ச்சி விடணும். அந்த அழுக்கெல்லாம் வந்துடும், அழகாக வந்துடும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பள்ளம் இருக்கிற இடம், ஒவ்வொரு டிசைன் அப்படி இருக்கிற இடத்துலையும், வேலைப்பாடுகள் இருக்கிற இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேங்காய் எண்ணெய் அப்படி நல்லா தடவி இந்த ப்ரெஷ்ஷில் வச்சு தடவலாம். இந்த மாதிரி ப்ரெஷ் இல்லை அப்படின்னா டூத் ப்ரஷ் எடுத்துக்கலாம். நல்லா ரொம்ப பழசாகாமல் கொஞ்சம் இருக்க டூத் ப்ரஷ் எடுத்துகிட்டு அதில் வச்சு இந்த தேங்காய் எண்ணெய் எடுத்து செஞ்சிடலாம். இந்த மாதிரி அழுக்கு எடுத்துடலாம். இந்த மாதிரி ப்ரஷ் எடுக்கும்போது கொஞ்சம் குயிக்காக மேலே முடியும். டூத் ப்ரஷ்ஷில் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் எடுக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் அழகாக வந்துடும், வேறு எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு அந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில் க்ளீன் பண்ணால் பளபளன்னு புதுசு போல் இருக்கும். அழுக்கெல்லாம் கண்டிப்பாக போயிடும். இதுவும் ரொம்ப நாள்பட்ட அழுக்கு தான். பாருங்கள், நீங்களே பார்க்கும்போதே தெரியும் எப்படி பளிச்சுன்னு இருக்குன்ட்டு. இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சுட்டா அப்புறம் அடிக்கடி இந்த மாதிரி செய்ய வேண்டியதில்லை. 2 மாதத்துக்கு ஒருக்க அப்படி பண்ணால் கூட போதும், இல்லை 3 மாதத்துக்கு ஒருக்க பண்ணாலும் போதும். அது வரைக்கும் மேலே இருக்க டஸ்ட்டை மட்டும் தட்டி விட்டால் போதும். இப்போ பாருங்கள், அங்கங்கே கொஞ்சம் இருக்கிறத பட்ஸ் வச்சு தேய்ச்சா அது வந்துடும், நல்லா க்ளீன் ஆகிடும். இப்போ பாருங்களேன், மேலே இருக்கிறதுக்கும் கீழே நான் க்ளீன் பண்ணாததுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது க்ளீன் பண்ணது, இதில் டஸ்ட் எல்லாம் போயிட்டு எல்லாமே போயிடுச்சு. இதே கீழே பார்த்தீங்கன்னா அந்த அழுக்கு இருக்கிறது பளிச்சுன்னு தெரியுது. இப்போ நான் மொத்தத்தையும் இதே மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அப்போது வித்தியாசம் தெரியும், முதல்ல எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குங்கிறது. அதனால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஒன்று போல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எந்த அழுக்குமே இல்லை, உட் பாலிஷ்லாம் எதுவுமே போடலை, வெறும் தேங்காய் எண்ணெய் தான். அதுலேயே எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம டோரை நம்மளே அழகாக க்ளீன் பண்ணி வைக்கும்போது பளிச்சுன்னு பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம வீட்டு சோபா, உடன் சோபா, அதாவது அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி மரத்தில் தான் இருக்கும் சோபாலாம். அது மேலே குஷன் போட்டிருப்போம். குஷன் போட்டிருக்க வரைக்கும் அதில் அழுக்கு இருக்கிறதெல்லாம் எதுவும் தெரியாது. அதை எடுத்துகிட்டு பார்த்தா இடுக்கில், மேலே, சைடில் எல்லா இடமும் நம்ம காஃபி குடிச்சிட்டு வச்சுருப்போம். சில நேரம் இது தெரியாமல் கொட்டிடும், ஜூஸ் குடிச்சிட்டு வச்சுருக்கலாம். அந்த மாதிரிலாம் அது கரை படிஞ்சிருக்கும், நம்மளுக்கு அது தெரியாது. எல்லா குஷன்லாம் எடுத்துகிட்டு பார்க்கும்போது அதோட அழகு தெரியும், லட்சணம் தெரியும். இப்போ நம்ம அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கிணத்துல ஒரு தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் கலந்துக்கலாம். வினிகர் கலந்துட்டு அதை லேசான ஒரு காட்டன் துணியில் நல்லா முக்கி அந்த அழுக்கு இருக்கிற இடத்தெல்லாம் தேய்க்கலாம். இந்த ஒரு சைடு மட்டும் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன், அப்புறம் நான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அதை நல்லா அந்த வினிகர் தண்ணி அதில் தேய்ச்சி விட்டுட்டு, அதுக்கப்புறமா ஒரு டூத் ப்ரஷ் எடுத்து சைடில் இருக்கிறதெல்லாம் அழுக்கெல்லாம் எடுக்கணும்ல, அதுக்காக தான் டூத் ப்ரஷ். ஓரத்தில் எல்லாம் பாருங்கள் அப்படி படிஞ்சிருக்கும், அதுக்காக தான் அந்த டூத் ப்ரஷ் எடுத்துக்கும். அதை எடுக்கும்போது அது நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். அதை நல்லா தொடச்சி விட்டுற வேண்டியதான். இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் அப்படி அழுக்கு இருக்கிற இடத்துலலாம் முதல்ல ப்ரஷ் வச்சு இந்த டஸ்ட்டை எடுத்துடணும். எது நம்ம க்ளீன் பண்ணாலுமே ஒரு ப்ரஷ் வச்சு டஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை க்ளீன் பண்ணால் பளிச்சுன்னு இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம பாலிஷ் போடுற மாதிரி கொஞ்சம் வேறு ஒரு காட்டன் துணியில் நல்லா தொடச்சிட்டு அதில் தேங்காய் எண்ணெய் தொட்டு நல்லா தேய்ச்சிடலாம். அப்போது நம்மளுக்கு நல்ல
புதுசு மாதிரியே நல்லா பளிச்சுன்னு இருக்கும், பளபளன்னு இருக்கும். அதே மாதிரி ஒரு சைடு காமிச்சிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி புதுசு மாதிரியே இருக்குது. இது வந்து ஒரு 40-50 வருஷத்து சோபா. இது எப்பயுமே உடன் சோபாங்கிறது அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டீல் பீரோவில் மேலெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த அடிபாகம் இருக்கே, அது நம்ம கண்டுக்கிறதே இல்லை. மேலே கை எட்டுற வரைக்கும் தொடச்சிட்டு அப்படியே தட்டி விட்டுட்டு தூசியை தட்டிட்டு விட்டுருவோம். அப்படி இருக்கும்போது அந்த அடிபாகம் எவ்வளோ அசிங்கமாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அப்பி இருக்குது, அடைஞ்சு இருக்குது. இதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணிக்கலாம். டிஷ் வாஷ் பார் எதுனாலும் சரி, ப்ரில், விம் எதுனாலும் சரி, அதை எடுத்துகிட்டு கொஞ்சமாக சோடா உப்பு, அதாவது சமையல் சோடா போட்டுட்டு, ஆப்பு சோடா போட்டுட்டு, கொஞ்சம் டூத் பேஸ்ட் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது கூட வினிகர், ஒயிட் வினிகர், அதையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு தேவைக்கேற்ப, அது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுக்கு க்ரீம் மாதிரி நல்லா பொங்கி வருது பாருங்கள், அது மாதிரி 1 டேபிள் ஸ்பூனும், பத்தலைன்னா கூட 1 டேபிள் ஸ்பூனர் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டால் நுரைச்சிட்டு அப்படியே நல்லா வரும். அதை வந்து இதுவும் ஃபஸ்ட்டு அப்படி தான், டஸ்டெல்லாம் வந்து சாஃப்டான ப்ரெஷ்ஷில் நல்லா எடுத்துடணும். ஒரு தடவைக்கு 2 தடவையாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த க்ரீம் அப்ளை பண்ணணும். இதுவும் ஒரு துணியில் அப்ளை பண்ணலாம். இதில் ஒன்று சொல்லிக்கிறேன், இதில் வந்து ரொம்ப துரு அடைஞ்சிருந்தாலோ இல்லை இந்த பெயிண்ட் போயிருந்தாலோ அதெல்லாம் சரி பண்ண முடியாது. இதில் அடையா அப்பிட்டுருக்க அழுக்கு மட்டும் ரிமூவ் பண்ணலாம். எப்பயுமே ரொம்ப துருவாக ஆனதுக்கப்புறம் அதை எடுக்க முடியாது. அதுக்கு வேறு வேணால் அதை பார்க்கலாம். இந்த இதை வச்சு நம்ம அழுக்கெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். பெயிண்ட் போயிருந்துச்சுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏற்கனவே பெயிண்ட் ஏதாவது ஒரு காரணத்துக்காக பெயிண்ட்லாம் போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது பழைய பீரோ தான், போயிருக்க பட்சத்தில் அது சரி பண்ண முடியாது. இதை க்ளீன் பண்ணுறது மட்டும் எப்படி க்ளீன் பண்ணலாம், ஏன்னா மேலெல்லாம் நல்லா இருக்குது, அடியில் மட்டும் இப்படி அசிங்கமாக இருந்தால் நம்ம கவனிக்க மாட்டோம். திடீர்னு யாராவது வந்தால் பார்த்தா ரொம்ப கன்றாவியாக இருக்கும். அதனால் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம்ல, அதுக்கு தான் இந்த டிப்ஸ். இந்த மாதிரி இந்த பேஸ்ட்டை வச்சு ரெடி பண்ண நம்ம சொல்யூஷனை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். ரொம்ப அழுக்கு இருக்கிற இடத்துல கூட கொஞ்சம் ஒரு அழுத்தி தேய்ச்சோன்னா அந்த அழுக்கு கரை எல்லாம் போயிடும். இந்த கரை எல்லாம் போயிடும், அழுக்கெல்லாம் போயிடும். இந்த துருவும் பெயிண்ட் போனது மட்டும்தான் இருக்கும். இப்போது அதுக்கப்புறம் திருப்பி தண்ணி போட்டுலாம் துடைக்க வேண்டாம். அதை நல்லா ஒரு காஞ்ச துணியில், ஒரு காட்டன் துணியில் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். தேய்ச்சி விட்டால் இது வந்து அழுக்கெல்லாம் போயிட்டு பளிச்சுன்னு இருக்கும். இந்த மாதிரி இந்த 3 டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நான் பார்த்ததை அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அம்மா கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.